ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்பகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 15/4/2024 21/4/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி. அதில் குரு சூரியன் என்ன சித்திர மாதம் பிறந்தத்து சூரியன் உச்சத்தில் இருக்க, குரு பகவானோட சேர்ந்திருக்க. 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி, 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். சுக்கிரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி வரணும் பயணம் பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்திலிருந்து இல்லையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் பால், அதாவது பசும்பால் கொடுத்துட்டு போக அபிஷேகத்துக்கு. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். யாருக்கும் கேரண்டிக்கு இழுத்ததெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 15ஆம் தேதி அன்றைக்கே சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய 7ஆம் நாள். இந்த வாரத்தில் சந்தான சப்தமி. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, பொதுவாக அதாவது இந்த சந்தான சப்தமியின் பொழுது பார்த்தாலேயான குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதன் மூலியமாக கிருஷ்ணருக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த 15ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்றைக்கி போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 17ஆம் தேதி ராமநவமி. ராமவிரா அயோத்தி ராமநவமி ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு இந்த தேசம் முழுக்கவே தெரியும். ராமர் கோவிலை பகட்டி அதை இன்னும் மேலும் புனிதப்படுத்தியிருக்கார்கள். ராமநவமி நவமி 9ஆம் நாள் சுக்லபக்ஷ நவமி எண்ணிக்கை வரக்கூடியது ராமநவமி. அதுவும் கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வரணும். சித்திரவாசமான கடக ராசி புனர்பூச நட்சத்திரம் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி ராமநவமின்னு சொல்கிறது. மதுராந்தகம் அதிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மதுராந்தகத்தில் ஏரி காத்தராமன் எல்லா ராமர் கோவில்லையும் ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர இந்த வாரம் 8ஆம் தேதி, அதாவது 21ஆம் தேதி, 8ஆம் தேதி தமிழ் மாதத்தில் 21ஆம் தேதி பார்த்தேன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம். உத்தர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் வர்றது. மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது. இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த வாரத்தினுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சதுனா உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, பாத சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறி இருக்குது, பலன்கள் என்ன இருக்குது, இப்போது உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்குது, அதை தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தின் வழியாக என்ன பலன் வருது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரங்கிறதையும் சொல்கிறேன். அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அதை நீங்கள் அனுப்பினீங்கன்னா அவங்களுக்கு உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 15/4/2024 முதல்
21/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசியாக பார்க்கலாம். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் 5ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியையும் பார்க்குறார், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறார். திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதியும் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கிறதும் 5ஆம் அதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 3க்கு 3ன்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடம், 5க்கு 11ன்னு சொல்லக்கூடியது 3ஆம் இடம். இதனால் பார்த்தோன்னா நீங்கள் நினைத்த மாதிரியே குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர புதிய பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய முயற்சிகள் பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம். 7ஆதிபதியும் நீச்சம் பெற்று நீச்ச பங்கம் அடைகிறது ரொம்பவும் விசேஷம். இதனால் பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு செய்தி, வெற்றி செய்தி வரக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம், தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிஸ்னஸுக்குன்னு. அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல, அதாவது 4ஆம் இடத்துல பார்த்தாலேயானால் சூரியன், அதாவது சுக்கிரன், புதன் மற்றும் ராகு 3 கிரகங்கள் இருக்குது. சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்குது. சுக்கிரன், ராகு, புதன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோன்னா உங்களுக்கு 4ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. சுக்கிரன் உச்ச சுக்கிரனாக இருக்கிறது. சுக்கிரன் ராகுவும் இருக்கக்கூடிய உச்சம் பெற்ற சுக்கிரனோடு ராகுவும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த வீடு, மனை வாங்கக்கூடிய பிராப்தம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உடல் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருந்தாலும் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கும், வேலையில் அபிவிருத்தி கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் அதாவது 15/4/2024 21/4/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் 15ஆம் தேதி ராத்திரி ஒரு 12:30 மணி, அதாவது 16ஆம் தேதி அதிகாலை 00:30 ஹவர்ஸ் வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். 8ஆம் அதிபதி 8க்கு 12 மறையிறது அப்படின்றதுனால வெளிநாட்டுக்கு போகணும் ட்ரை பண்ணிட்டு இருக்க வாழ்க்கை சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 16ஆம் தேதி காலத்திலிருந்து 18ஆம் தேதி காலை ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறதுனால சந்திராஷ்டமகாரம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமமாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா இருந்தாலும் நீங்கள் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிவான பிரயாணங்கள் வேண்டாம். அதை தவிர யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 18ஆம் தேதி காலை ஒரு 10 மணியிலிருந்து 20ஆம் தேதி இரவு ஒரு 10 மணி 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதால குரு சந்திர யோகம் அமையிறது, செவ்வாய் சந்திர யோகம் அமையிறது, சனி சந்திர யோகம் அமையிறது. ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த செவ்வாய் சந்திர யோகம் அமையிறதுனால பார்த்தோம்னா அதை சந்திர மங்கள யோகம்னு சொல்கிறோம். அதை தவிர குரு சந்திர யோகம்னு சொல்கிறோம். இதன் மூலியமாக நீங்கள் எடுத்த காரியம் எல்லாமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். கேதுவோட சம்பந்தப்படுறதுனால 8ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல கேதுவோட சம்பந்தப்பட்டு இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி கேதுவின் பிடியில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். கூர்மையான அறிவு வெளிப்படும். அதை தவிர அந்த கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் 4ஆம் இடத்துல நீச்ச பங்கம் பெறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். இந்த வாரத்தில் பார்த்தா 20ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 10 மணியிலிருந்து 23ஆம் தேதி காலத்தால் வரலும் இருக்கக்கூடிய 10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 10ஆம் இடத்துல இருக்கிறதா புதிய தொழில் அமையும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டிலிருந்து அந்நியர்கள் மூலியமாக தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வாங்கும், அதாவது நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றம் இந்த வாரம் கிடைக்க போகிறது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி.